அந்த 2 திரைப்படங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் அப்படின்றதை இப்போ எல்லாம் பவுன்சரு. ஏன்டா நோம்பு திறக்கிற இடத்துல பவுன்சருக்கு என்னடா பிடுங்குற வேலை இருக்குது உனக்கு? உனக்கு அப்படி ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருந்ததுன்னா நீ நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிற நீ அவங்க சைலண்ட்டாக பண்ணிட்டு தானே போகிறாங்க. இப்படியெல்லாம் போட்டால் கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் வருதுன்னா அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்யணும். செய்யாமல் நீ பாட்டுக்கு சரி வருவேன், நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு டாட்டா அப்படியும் காட்டிட்டு நீ உன்னுடைய ஜால்ரா புஷியானதை அந்த நாயை விட்டுட்டு ஏதோ ஒரு இமாமை பார்க்கறது மீடியாவை கூப்பிட்டு இமாமை பார்க்க போனேன். மீடியா எதுக்கிட்ட கூப்பிட்டு போனேன் நீ? இல்லை மீடியாவே சில மீடியாவே உள்ள விடலன்னு சொல்லி இல்லை அவங்க நேற்று விடுங்க. அதுக்கு முன்னால் அப்போ ப்ரொமோட்டா அதாவது நீ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். நான் நோம்பு இருக்கேன் இல்லைன்னு சொன்னால் இதை விட மோசமான வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியும். இஸ்லாமியர்களை புனிதருக்கு மாரி நீ காட்டுறோம் அப்படின்றதுக்காக நான் பாருங்கள் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். லுங்கி வெள்ளை லுங்கி கட்டிட்டு வரேன் பாருங்கள், தொப்பி போட்டு வரேன் பாருங்கள், அல்ல அங்கே பாருங்கள் எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன் பாருங்கள். இது ஏன் இந்த நடிப்புன்னு சொன்னேன். நான் நபீஸு துப்பாக்கி போன்ற படங்களில் நான் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி இப்படி சித்தரித்து எடுத்துட்டேன். அது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன். நான் பின்னால் அறிஞ்சேன். அதனால் மனம் வருந்துன்னு சொன்னால் கூட போதும். இல்லை நீ அதெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. நீ அப்போ நான் எடுத்த படம் சரிதாண்டா அப்படின்றது இன்னும் வெளியே உறுதியாக தானே இருக்கேன். நீ அங்கே இஸ்லாமியர்களே ஏற்க தானே செஞ்சாங்க. இது திரைப்பிரபலம் கூத்தாடி அதனால் 4 பேர் இல்லை 40 பேர் போக தான் செய்வாங்க. கொஞ்சம் சல்லி எரிச்சு விட்டு அப்படியே அந்த கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு சீன் போடுறதுக்காக என்ன பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வாங்க. சார் இஸ்லாமியர்களின் இந்த புனித நாளான இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு நேற்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. ஆனால் இது குறித்து பெருசாக யாருமே விமர்சிக்கல. நீங்கள் தான் கடுமையாக விமர்சிச்சிங்க. என்ன சார் காரணம் இது? இல்லை அது கடுமையாக எல்லாருமே நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் நடத்துகிறாங்க. எல்லா அரசியல் பிஜேபி உட்பட போன வாட்டி அண்ணாமலையே நடத்தினாப்புலன்னு வைங்க. எல்லா அரசியல் கட்சியும் நடத்துறாங்க. பட்டு விமர்சனங்கள் ஏன் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நாள் வரையிலையும் திரைப்படங்களில் எடுக்கும்போது அந்த திரைப்படங்களை இஸ்லாமியர்களை தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி மாரி தான் இவருடைய திரைப்படங்களில் காட்சிப்படுத்திட்டு இன்றைக்கி திடீர்னு இஸ்லாமியர்களை புனிதருக்கு மாரி நாங்கள் காட்டுறோம் அப்படின்றதுக்காக நான் பாருங்கள் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறேன். லுங்கி வெள்ளை லுங்கி கட்டிட்டு வரேன் பாருங்கள், தொப்பி போட்டு வரேன் பாருங்கள், அல்ல அங்கே பாருங்கள் எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன் பாருங்கள். இது ஏன் இந்த நடிப்புன்னு சொன்னோம். ஒன்று நீங்கள் அப்படி உண்மையிலே மனம் வருந்தியிருந்தால் ஒன்று வேண்டாம், பெருசாக வேண்டாம். எனக்கெல்லாம் என்னென்னா இதேமாரி நான் நபீஸு துப்பாக்கி போன்ற படங்களில் நான் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி இப்படி சித்தரித்து எடுத்துட்டேன். அது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன்னு நான் பின்னால் அறிஞ்சேன். அதனால் மனம் வருந்துன்னு சொன்னால் கூட போதும். இல்லையா நீ அதெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. நீ அப்போ நான் எடுத்த படம் சரிதாண்டா அப்படின்றது இன்னும் வெளியே உறுதியாக தானே இருக்கேன். நீ அங்கே இஸ்லாமியர்களே ஏற்க தானே செஞ்சாங்க. ஏங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஏன் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் இந்த மஞ்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, ராஷ்ட்ரிய மஞ்சின்னு, அதில் முஸ்லீம்களுக்கு தானே இருக்குது. பிஜேபியில் முஸ்லீம்கள் இல்லை, இருக்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. இது திரைப்பிரபலம் கூத்தாடி அதனால் 4 பேர் இல்லை 40 பேர் போக தான் செய்வாங்க. கொஞ்சம் சல்லி எரிச்சு விட்டு அப்படியே அந்த கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு சீன் போடுறதுக்காக என்ன பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் அதுக்காக நீ திருந்திட்ட நீ சரியாயிட்ட அப்படின்றதெல்லாம் நான் யார் ஏற்றுக்கிட்டோம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த 2 திரைப்படங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தில் அப்படின்றதை விஜய் போன்ற நடிகர்கள் உணர்ந்து அதுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்போனா அது வேற விஷயம். எல்லாருமே மட்டும்தான் உங்களுக்கு கோபமாக இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா?
ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் அவனுடைய அரசியல்னு பார்த்தா டோட்டல் ஜீரோ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிந்தட்டிக் அப்படின்னு உருவாக்கப்பட்டதாகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அவன் மாநாடு நடத்துது, அடுத்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டது, நேற்று அங்கே நடந்த நிகழ்வுகள், அந்த ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார்ப்பரேட் அரசியல் உருவாக்கு. ஒரு யதார்த்தமான எதுவுமே இல்லை பாரு, எல்லாம் பவுன்சரு. ஏன்டா நோம்பு திறக்கிற இடத்துல பவுன்சருக்கு என்னடா பிடுங்குற வேலை இருக்குது உனக்கு? உனக்கு அப்படி வந்து ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்ததுன்னா எதுக்கு நீ வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிற? நீ இல்லை பேரிகார்டில் ஏறி குதிச்சு உள்ளே போகிறாங்கன்னா, ஏங்க பேரிகார்டில் ஏறி போய் வச்சு உள்ளே குதிச்சு போகிறாங்கன்னா நீ தானே 3 நாளைக்கு முன்னாடியே மீடியாவில் வந்து ஒரு சீன் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் கட்சிக்காரங்க. நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிற, நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துகிற, நோம்பு திறப்பு. அப்போ எந்த நீ விளம்பரப்படுத்தின? பொத்தி மூட்டு மற்ற கட்சிக்காரன் வந்து காலையில் அறிவித்து சாயங்காலம் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறாங்க இல்லையா? அதே இடத்துல வந்து திமுகவினுடைய யார் துணை முதல்வர் வந்து அதுக்கு முன்னால் வந்து அங்கே நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தினாப்பில்ல இல்லை ஒய்எம்சியில். அவங்க சைலண்ட்டாக பண்ணிட்டு தானே போகிறாங்க. நீ வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து போய் பார்க்கறதுன்னா அதை சுற்றி என்னடா சீனு போடுறீங்க? இப்படியெல்லாம் போட்டால் கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் வருதுன்னா அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்யணும். செய்யாமல் நீ பாட்டுக்கு சரி வருவேன், நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு டாட்டா அப்படியும் காட்டிட்டு அப்படின்னு சொல்லி சீன் போட்டு போயிடுவா. அப்போ என்ன இழிச்சவாங்களா? ஏன் விளம்பரப்படுத்துறேன்ற நான். நீ உன் கட்சிக்காரனை மட்டும் கூப்பிட்டுக்கோ, நோம்பு திறப்பு விழா நடத்தி. எல்லா கட்சியும் அப்படி தான் நடத்துகிறாங்க பெரும்பாலான கட்சிகள். அப்படி நடத்திக்கு நீ உன்னுடைய ஜால்ராம் புஷியானந்தம் அந்த நாயை விட்டுட்டு ஏதோ ஒரு இமாமை பார்க்கறதுக்கு மீடியாவை கூப்பிட்டு இமாமை பார்க்க போனேன். மீடியா எதுக்கிட்ட கூப்பிட்டு போனேன் நீ? புஷியானந்த நான் கேட்குறேன். இல்லை மீடியாவே சில மீடியாவே உள்ள விடலன்னு சொல்லி இல்லை அவங்க நேற்று விடுங்க. அதுக்கு முன்னால் வந்து அப்போ ப்ரொமோட்டா, அதாவது நீ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். நான் நோம்பு இருக்கேன் இல்லைன்னு சொன்னால் இதை விட மோசமான வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வெறுப்பில் இருக்கேன். ஏன்னா நீ வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி வச்சு பவுன்சருக்கு என்னடா வேலை அங்கே பிடுங்குற வேலை நான் கேட்குறேன். அப்போது உனக்கு அந்தளவுக்கு நடுக்கம் இருந்ததுன்னு சொன்னால் நீ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்காத வராதன்ற நான். நீ ஏதோ வந்துட்டு உடனே என் சமூகம் மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி தான் இருக்கா? என்ன இருக்குது சொல்லு. இல்லை அது ஒரு அரசியல் லாபமாக தானே பார்க்குறேன். எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் நோம்பு கலந்துக்கிட்டாங்க. ரோபன் நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. திருமாவளவன் உட்பட, ஸ்டாலின் உட்பட எல்லாருமே அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க நோம்பு திறப்பு நிகழ்வு. யாருமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இதில் யாருமே பண்ணல. அது எல்லாமே நமக்கும் தெரியும். சில பேர் தொப்பி போட்டு வந்து உட்காரலாம், சில பேர் தொப்பி போடாமல் வந்து உட்காரலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த சமூகம் செய்யுது. அந்த சமூகம் செய்யும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு நாங்களும் பாருங்கள் வரோம் அதில் நிகழ்ச்சியில் கலந்து. எப்படின்னு சொன்னால் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நல்லது அப்படிங்கும்போது நான் வந்து கலந்துக்குவேன். என் வீட்டில் நடக்கும்போது நீங்கள் வந்து கலந்து. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இது நாள் வரையும். பட் இது நேற்று விஜய் பண்ணது முழுக்க முழுக்க தன் மீது இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி வேஸ்ட்டு போன்ற திரைப்படங்களை தன் மீது இருக்கக்கூடிய கரையை போக்குறதுக்காக போட்ட சீன் தான் அது. அதே நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு நீங்களும் நானும் தான் ஓட்டு போட்டோம், இப்போ தான் தெரிஞ்சுது அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுத்தன வேலை, ஏமாற்றுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. விஜய் உண்மையில் திமுக ஓட்டு போட்டிருக்காரு சார்? எப்படி பார்க்குறீங்க முதல்ல இதை? ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அவர் வெளிப்படையாக திமுக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் நானும் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் அவர்கள் வந்து பொய்யராக இருந்திருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களில் நீங்கள் பேசி இல்லை. அதை வந்து நம்ம ஏன்னா திமுக வந்து எந்த மிகப்பெரிய ஒரு சாதனைலாம் சொன்னதை வந்து அப்படியே செய்யலை. பல விஷயங்கள் வந்து அவங்க செய்யாமலே இருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இல்லை அதில் என்ன பார்க்கப்படுதுன்னா அவரும் திமுக ஓட்டு போட்டிருக்காருங்கிறத பார்க்கப்படுது. அதுதான் ஒரு கேள்வி. ஏன் சொன்னால் அதான் சொல்கிறேன், நீ சார்ந்தவங்களோ ஓட்டு போட்டாங்களான்றது தான் கேள்வி. அப்போ நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி நான் திமுகவுக்கு ஆதரவாலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரையா? நீ நல்லது செய்வாங்கன்னு நினச்சி நம்பி நான் ஓட்டு போட்டேன், ஆனால் திமுக வந்து ஏமாத்துறாங்க. அப்போ 22ல் திரு விஜய் அவர்கள் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தானே பார்க்கப்படும். அதுதான் அப்படிதான். இல்லை ஸ்கிரிப்டில் இது எதுவும் எழுதி கொடுத்ததா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை எல்லாமே உருவாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செயற்கையான ஒரு நிலையில் தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. ஒரு யதார்த்தமே எங்கேயுமே இல்லை. ஒரு அரசியல் கட்சியாக அல்லது அது ஒரு மக்களுடைய எழுச்சியாக எதுவுமே இல்லை. உருவாக்கப்படுறதா மாரி தான் இருக்குது. நீங்கள் அந்த நிகழ்வுகள் அதுக்கு முன்னாடியே அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு போனதே பவுன்சரை அனுப்பி ஆய்வு பண்ண ஒரே அறிவுஜீவி விஜய் மட்டும்தான்.
புசியானந்த் என்ன சார் போனார்? பவுன்சருங்க போனாங்க இல்லையா, பவுன்சருங்க போய் தானே ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த வழியில் வரணும் எந்த வழியில் போகணும். இவனை புலனாய்வு பிடிங்கி மாரி அங்கே என்ன பண்ண முடியும்? பவுன்ஸு ஒரு உளவுத்துறை போகுது, ஒரு பிரதமர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு, உளவுத்துறை போகுது, இன்டெலிஜென்ஸு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு எல்லாம் போகிறாங்க. அவங்க உட்காந்து எப்படி என்ன இங்கே எப்படி இருக்குது சூழல் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். இவர் வந்து பவுன்சர்களை அனுப்பி விட்டு ஆய்வு பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, உங்களோட நான் இருக்கேன் என்னோட நீங்கள் இருக்கீங்க. நீ முதல்ல அங்கே இறங்கி அந்த மண்ணை மெரிக்க கூட நீ தயாராக இல்லை. நீ எப்படி உங்களோட நான் எங்கே எப்படி நான், இதெல்லாம் என்ன அது? நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து வழக்கமாக சென்னை அவுட்டரில் தான் நடக்கும். விஜய் முதல் முறையாக அதுவே பெரிய சாதனையாக பேசுகிறாங்க. அவ்வளோ கூட்டம் சென்னையில் மையப்பகுதியில் நடத்தியிருக்கிறாங்கிற ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. இது என்னத்த சொல்கிறது? ஏன்னு சொன்னீங்கன்னா, அங்கே கூட அவ்வளோ தூரம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நாய் இஸ்லாமியர்கள். ஏன்னு சொன்னால், நம்ம என்ன வேணால் இவனுங்க வந்து திரைப்படங்களை வந்து மோசமாக எடுத்தாலும் காட்சிப்படுத்தினாலும் சரி, அப்புறமா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி நாம் வந்து இவங்களை வந்து எல்லாரையும் கூப்பிட்டோம், எல்லாம் வருவானுங்க, ஆலிம்களே வருவானுங்க அப்படின்ற மாதிரி இந்த சமூகத்தை ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தரமாக பார்க்குறான்னு தான் நான் பார்க்குறேன் அந்த நாய், அந்த விஜய். இவ்வளோ கடுமையாலாம் விமர்சிக்கிறேன். இல்லை இல்லை, அப்படி தான் அவன் பார்க்குறான். அவன் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு இது. நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இல்லை, நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நீ கலந்துக்கின்றது இல்லை. நீ அங்கே அந்த மக்கள் அது 2-3 நாளைக்கு ஆடு பண்ணது, அங்கே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ சரி கூப்பிட்றானே போவோம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே உள்ளே போக விடாமல் அவ்வளோ பயம் நடுக்கம் அப்படின்னா, நீ ஏன்டா நடத்துகிற, ஏன்டா வர நீங்கள்? பவுன்சர்களை வச்சு என்னென்னா பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா நேற்று. திரு தடாரஹீம் அவர்களுக்கு வந்து நடுக்கமாக இருக்கும், இது போன்ற ஒரு புதிய கட்சியெல்லாம் இப்படி வளருது, குறிப்பாக திரு விஜய் அவர்கள் வளருது. தமிழ்நாட்டில் எந்த நாய் போய் எல்லாம் ஆண்டுட்டு போயிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அதனால் இவெல்லாம் ஆள்றானோ ஆள்லையா அதெல்லாம் நம்ம என்ன பார்த்துட்டே இருக்க முடியும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, லாடம் இல்லாத குதிரை நீண்ட நாள் ஓடாது, புரியுதுங்களா? எத்தனை நாள் தான் பக்கத்தில் உள்ளவன் எழுதி கொடுத்து இப்படி பேசிட்டு வருவாங்க சொல்லுங்கள்? எத்தனை நாள் போவ நீ? நீ எப்பவுமே உன் தவறை நீ உணர்ந்து நீ பொதுவெளியில் மன்னிப்பு கேட்காத வெளி உனக்கு மன்னிப்பே இல்லைடா. இன்றைக்கி 100 பேர் இல்லை 1000 பேர் உனக்கு ஆதரிக்கலாம். 1000 பேர் தொப்பி போட்டவனையோ அல்லது ஹிஜாப் அணிஞ்சவனையோ நிப்பாட்டி கூட நீ வந்து சீன் போடலாம் மேடைகளில். ஆனாலும் இந்த சமூகம் ஒரு காலம் மன்னிக்காது அந்த நாதாரி. திமுகவை என்ன கடுமையாக எதிர்க்கிற, திமுக எதிர்க்கிறன்றதுக்காக இந்த கூத்தாடி நாதாரிகளெல்லாம் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான் மாற்று கட்சியாக இருக்கும், ஒரு நேரடி எதிர்கட்சியாகவும் செயல்படும். ஏன்னா வலுவான எதிர்கட்சி இப்போ இல்லை, திமுக ஸ்டாலின் அதை தாண்டி வலுவாக இல்லை, அப்போ விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க, சாலிடாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால ஒரு 5% ஓட்டு வாங்கிட்டேங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டணியே பேசுவாங்கன்னு சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் பேசுங்கன்றேன். ஆரம்பமே பில்டப் எதுக்குன்றேன். உன்னுடைய பேஸு எவ்வளோன்னு தெரியாது. நீ ஒரு நடிகர், அப்படியால் ஒரு கூத்தாடி, நீ நடிகர். உனக்கு வர கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம்லாம் நமக்கு ஓட்டாக மாறும், அதெல்லாம் சீனே வேண்டாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நயன்தாராவோ இல்லை உன் கூட இருக்கிற கீர்த்தி சுரேஷோ இல்லை திரிஷாவோ வந்தால் இதோட பன்மடங்கு கூட்டத்தை கூட்டம் வரும். ஏன்னா ரசிகர்கள் என்பது அது வேறு, சினிமா பிரபலம்ன்றதுக்காக வரக்கூடிய ரசிகர்கள்ன்றது வேறு. கமலஹாசன் சொன்னால் பாருங்கள், ஆதரவாளர்கள் வேறு ரசிகர்கள் வேலைன்னு தேர்தல் இறங்கின பிறகு தான் தெரியும்னு சொன்ன பாருங்க. அதுதான் உண்மை. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலன்னு பாருங்க. இவனா அதுதான் நினச்சிட்டு இருக்கான். இந்த ரசிகர்கள்லாம் நமக்கு ஆதரவாளராக மாறுவாங்க, ரசிகர்கள்லாம் நம்மளுடைய கட்சிக்காரன் ஆகிடுவாங்க, அதெல்லாம் ஒரு காலமும் முடியாது. மன்னிப்பு மட்டுமே அப்போ தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இது ஒரு படத்தில் சினிமாவில் வழக்கமாக நடிக்கிறதா, சினிமாவில் பேசாத பேச்சா சார்? எத்தனை பேர் பேசியிருக்காங்க, அதே சினிமாவில் பேசினவங்க தான் திரும்பவும் அரசியல். இல்லை, சினிமாவை தமிழ் ரசிகர்கள் சினிமாவை பார்க்கலைங்க. சினிமாவாக பார்த்துருந்தாங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சரே ஆயிருக்க மாட்டார். அப்போ அவர் கரெக்டாக பார்த்தாருன்னு சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை பார்த்தா. தமிழக மக்கள் வந்து சினிமாவை பார்க்கல, திரையிலே தன் தலைவன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் எம்ஜிஆர் முதல்வரானார், புரியுதுங்களா? அப்போது ஒரு திரைப்படத்தினுடைய வரக்கூடிய காட்சிகள் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது.
ஒரு காலம் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க திரைப்படங்களில். இந்த இந்த ஒரு பெண்ணுடைய கூந்தல் வந்து ஒரு கால் முட்டி அளவுக்கு வரும், பின்னாடி சைடு முட்டி அளவுக்கு வரும், அந்தளவுக்கு கூந்தல் இருக்கும். இருந்ததா இல்லையா? அப்போ சில பெண்கள் வந்து அவங்களுக்கு கூந்தல் நீளமாக இல்லைன்னு சொன்னால் ஜடை வச்சு கூந்தல் அப்படி நீளமாக போட்டுட்டு தான் அப்படி போவாங்க. அது சினிமாவுடைய இது எல்லாமே, அது சினிமாவே. ஆனால் அது அப்படியே ட்ரெண்ட் மாறி இன்றைக்கி கிராப் வெட்டிட்டு இன்றைக்கி பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூந்தலை வளர்க்கணுன்ற ஒரு ஆசையே இல்லை. அந்த கூந்தல் நீளமாக இருக்கணும், வளர்க்கணுன்ற ஆசை எந்த பெண்களுக்கும் இல்லை. பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ சினிமா வந்து உடையாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், கலாச்சார பண்பாடுகளில் சினிமா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்காது, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தினுடைய எதிர்வழி தான் எம்ஜிஆரால் வந்து முதல்வரான ஆக முடிஞ்சுது. புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு சமூகத்தை நீ வந்து ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதி மாரி காட்டி அந்த துப்பாக்கி படம் எடுத்தேன். அப்போ அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன ஆகுது, உடனே வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சிலரை தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் வெளில போயிட்டாங்க. பேசிட்டு இல்லை அவர் காட்சியெல்லாம் நீக்கிறான்ட்டார் அதுன்ட்டார். அதுக்கப்புறம் நான் நீதிமன்றத்துக்கு போனேன். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். வழக்கு தொடுத்து நீதியரசர் பானுமதியும் சசிதரனும் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்து இது போன்ற ஒரு திரைப்படமாக வந்தால் அந்த மாஸ் ஹீரோவை கைது பண்ணி உள்ளே போகணும். ஏன் சொன்னால், ஒரு சமூகத்தை எந்த ஒரு ஆதாரம் அவங்ககிட்ட ஸ்லீப்பர் செல் துப்பாக்கி படம் விஷயமா நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது இந்த நாய், அந்த திரைப்படத்தை எடுத்த நாய் முருகதாஸ் கிட்டே கேட்குறாங்க, மீனிங் ஆஃப் ஸ்லீப்பர் செல் அப்படின்றான். எனக்கு தெரியாது மேடம்ன்றான். யார் இயக்குனர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை ஏன் குறி வைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சமூகத்தை ஏன் குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிச்சாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது மறுபடியும் பீஸ்ட்னு எடுக்கிறேன் நீ. அப்போ உனக்கு திமிரு தானே. அவர் எடுக்கிறாரா, இயக்குனர் எடுக்க சொல்கிறாரா, நடிக்க சொல்கிறார்? அவர் நடிக்க தானே சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், விஜய் போன்ற நடிகர்களை நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள். இவனுங்களை நான் ஏன் அவன் செருப்பால் அடிக்கணும் இப்படியெல்லாம் நான் அசிங்கமாக விஜயை மட்டும் ஏன் விமர்சனம் பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஏன் சொன்னால், என் சமூகத்தை நீ அசிங்கப்படுத்தினார். அவன் உன்னை அசிங்கப்படுத்தினா உன்னுடைய ஆட்களுக்கு எவ்வளோ கோபம் வருது. அப்போ என் சமூகத்தை தீவிரவாதியை, பயங்கரவாதியை, சமூக விரோதியை நீ திரைப்படங்கள் மூலியமாக நீ காட்டினியா இல்லையா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான் சொல்லுங்கள். நீ அப்தால் காசுக்காக நடிக்கிற ஒரு நடிகர், வேற ஒன்றுமே இல்லை. உங்ககிட்ட எந்த ஒரு மாயாஜாலம் எதுவுமே இல்லை. இப்போ நீ அரசியலில் குதிச்சிருக்க, உன்னை கார்பரேட்டுகள் குதிக்க வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள் லாஜிக். வேர்ல்டு கிறிஸ்டின் மிஷினரி தான் உன்னை இறக்கி விட்டுருக்கான். உலக கிறிஸ்டின் மிஷினரி தான் உன்னை இதில் இறக்கி விட்டுருக்கான். இது என்ன சார் புதுசாக இருக்குது? இல்லை, உண்மை ஃபேக்ட். நான் எல்லாத்தையும் உண்மையை பேசுகிறேன். ஆதோ ஒரிஜினல் கிறிஸ்டினாக இருக்கிறதுனாலயா? இல்லை, நீங்கள் அது ஆதோ ஒரிஜினன்றதில் வேர்ல்டு கிறிஸ்டின் மிஷினரி வந்து இறக்கி விட்டு அவங்க வந்து பல வகையிலையும் வந்து ஊடுருவானுங்க. ஊடுருவி இறங்கி அதே மாதிரி வந்து குதிச்சு இருக்கேன். நீ வேற ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ வந்து இஸ்லாமியர்களை சாந்தப்படுத்த, அமைதிப்படுத்து. இல்லை, ஒரு பக்கம் பாஜக தூண்டி விட்டு தான் திரு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா வேர்ல்டு கிறிஸ்டின் மிஷினரிங்கிறீங்க. ஏங்க, நீங்கள் இலுமினாட்டிகள் வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இலுமினாட்டி எல்லா வகையிலுமே ஊடி இருக்காங்க. இலுமினாட்டிகள் என்பது கார்பரேட்டுகள் தான் இலுமினாட்டிகள்னு சொல்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கி கார்பரேட்டுகள் அவங்களுடைய நடவடிக்கைகளை என்னன்னு சொன்னால், நம்முடைய அதிகாரத்துக்குள்ளே தான் உலகம் வரணும். இலுமினாட்டியுடைய சிந்தனை நம்முடைய அப்போது அதுக்கு உண்டான ஒரு வேலைகள் தான் அந்தந்த மாநிலங்கள், நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவங்க வந்து அவங்களுடைய அரசியல், அடுத்தது வந்து அதிகாரம், இராணுவம், அப்புறம் அந்த இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில். இதுதான் இலுமினாட்டியுடைய திட்டம். நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஒரு நாடகத்துக்கு பண்ணுறது அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி திரு விஜய் அவர்கள் பண்ணுறாரு. ஆனால் அவர் பழைய புகைப்படங்கள்லாம் அது பக்கத்தில் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்களா? அவர் அப்பவுமே நோன்பு திறந்திருக்கிறாரு ரசிகர்களோட. ஸோ இது வந்து திட்டமிடுதல். நீ உண்மையிலே இப்போ அதெல்லாம் நான் சொல்ல வரல. நீ நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நான் வந்தது தப்பு, நீ இங்கே வந்து நடித்தது தப்பு. ஏன்னா எல்லாருமே நடிப்பு தான். திருமாவளவன் உட்பட எல்லாமே நடித்து தான் இருக்கானுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமாவளவன் கூட டெய்லி நோன்பு திறக்கிறேன்னு போகிறாரு இல்லையா? நோன்பு வைக்கிச்சு நான் நோன்பு திறக்கிறேன். அவரும் ஒரு நடிப்பு தான், அரசியலுக்காக தான் பண்ணுறாரு. இல்லை பண்ண மாட்டார். ஒரு ஓவராக நடிக்கிறார். யார்? விஜய்.
எல்லாமே. ஆனால் விஜயை பொறுத்தவரை நீ என் சமூகத்தை எப்படி இதே தொப்பி இதே தாடி வச்சவங்கள எப்படி நீ சித்தரிச்சு உன்னுடைய திரைப்படங்கள் கேட்டால் பாகிஸ்தான் என்ன பாகிஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த மகளை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கான் கேள்வி வருதா இல்லையா? இந்தியாவிலே எந்த மகளும் இந்தியாவிலையும் ஹைஜாக்கே பண்ணல யாராலையும். நீ வந்து பாகிஸ்தான்லேருந்து வராங்களாம், ஈசிஆரில் தங்குறாங்களாம், ஈசிஆரில் ஒரு பெரிய மகளை ஹைஜாக் பண்ணுறாங்களாம், அதனால் இவர் அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ உன்னுடைய கற்பனையில் கூட எதிரியாக தானே என் இஸ்லாமியர்களை காட்டியிருக்கேன் நீ. அது ரியல் சார், இது ரியல் தானே சார். இது ரியலில் நம்ம அரவணைச்சு சகோதரத்துவமாக ஒன்றா தானே சார், அது அப்படி தானே சார் நம்ம. அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன், திரைப்படங்களாக பார்த்துட்டு கடந்து போகிறவங்க தமிழ் ரசிகர்களே இல்லை. திரைப்படங்களாக பார்த்து ரசித்து போயிருந்தாங்கன்னா எம்ஜிஆர் போன்றவங்க, ஜெயலலிதா போன்றவங்க தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகியிருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த தாக்கம் இருக்குன்ற நான் தமிழ் ரசிகர்களுக்கு. அதனால தான் நான் இந்தளவுக்கு கடுமையாக எதிர்க்கிறேன். வேறு எந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் திரைப்படங்கள் விஷயத்தில் அப்படியே கடந்து போயிடுவாங்க. நான் வந்து ஆழமாக அழுத்தமாக பார்த்துக்கிட்டே வருவேன். உன்னை போல் ஒருவன் கமலஹாசன் எடுத்தான், அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்தான், அப்புறம் துப்பாக்கி, பீஸ்ட்டு, அப்புறம் வந்து எஃப்ஐஆர், எல்லா திரைப்படங்களுக்கும் நான் வந்து கடுமையான எதிர்ப்புகளை பதிவிச்சு தான் இருக்கேன். இப்போ கடைசியாக வந்து அமரன் திரைப்படம் முதற்கொண்டு நீ பார்த்தா நாங்கள் சாதாரணமாக வந்து ஏதோ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிற நபர்கள் மட்டும் இல்லை, அதுக்காக வந்து சட்ட ரீதியாகவும் ஜனநாயக அடிப்படையிலும் வந்து நான் கடுமையாக போராடிய ஒரு கூட்டம் தான் இந்திய தேசிய கட்சி. நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.